ஹாய் தராஸ் மறுபடியும் ஈவெண்ட்டில் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு தான் வந்திருக்கிறேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கையில் என்னென்னு பார்க்குறீங்களா? டிஃபன் தாங்க. காலைல சாப்பிடல, கையோட டிஃபனுக்கு எடுத்துகிறேன். நாம் இன்றைக்கி வந்திருக்கிற அமெரிக்கன் காலேஜ், இங்கே தான் அந்த ஈவெண்ட் நடக்குது. வாங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உள்ளே போக போக உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம நல்லா சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்ட்ராங்காக பண்ண முடியும். ஓகேவா? வாங்க வாங்க. நான் இன்றைக்கி காலைல சாப்பிட வந்துட்டேங்க. அதனால் பார்த்திங்கன்னா செம்மையாக பசிக்குது. இந்த ஈவெண்ட் வேறு நல்லா உள்ளே தள்ளி வச்சுருக்காங்களா. சாப்பிட்டு வந்துட்டோம்னா ஒன்றும் இல்லைங்க, சாப்பிடாம வந்தோம்னா மயக்கம் வந்துடுவோங்க. நீங்கள்லாம் அடுத்தது இந்த மாதிரி அமெரிக்கன் காலேஜ்லையோ இல்லை வேற எங்கே ஈவெண்ட் காலையிலே வைக்கிறாங்க, முதல்ல சாப்பிட்டுட்டு போயிருங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு முக்கியமான இடம் தேடி கண்டுபிடிச்சா சாப்பிட்றதுக்கு பாட்டமாக அதோட ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு டோக்கன் வாங்கியாச்சு. அப்புறம் என்னங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி சாப்பிட வர சொல்லிட்டு ஸோ எல்லாம் ஒன்று சேர்ந்து சாப்பிட்லான்ட்டுன்னு சாப்பிட்டு முடிச்சோன்னே ஈவெண்ட்டில் போய் கலந்துக்க போகிறோம். வாங்க உங்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்துகிறேன். ஹாய் சொல்கிறாங்களே, நீங்களும் ஹாய் சொல்லுங்கள். இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கு வந்திருக்காங்க. எல்லோரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கான டேபிள் கொடுத்தோடனே எங்களோட ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து நாங்கள் டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பாம் சாண்ட்விச் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இது ஓமவழியில் செஞ்ச பக்கோடா, அதுக்கப்புறம் ஓமவழியில் செஞ்ச பஜ்ஜின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ பீனட் வேர்க்கடலை பக்கோடா செஞ்சுருந்தது. அதுக்கப்புறம் மொகலாய் சுஷி கீர் பண்ணியிருந்தாங்க சுஹாஷினி மேடம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்துருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஷெஃப்ஸும் பண்ணி பார்த்துட்டு ஏன் இந்த வெத்தலாம் பண்ணிங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வரப்போகிறது எல்லாமே குளிர்காலம், பனிக்காலம், மழைக்காலங்கிறதுனால நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா கோல்ட் காஃப்லேருந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோன்னே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு இது பண்ணி கொடுத்துட்டு மார்க் போட்டு போனார். பட் எங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கல. இருந்தாலும் இங்கே நிறைய ஐட்டம்ஸை நாங்கள் ட்ரை பண்ணுவோங்க. வேறு என்னங்க வேணும், அதுதான் இல்லையா? ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எங்களுக்கு சர்ப்ரைஸு. இவர் குக் வித் கோமாளி இவர் குரோஷி இருக்கார்ல, அவர் தான் எங்களுக்கு ஜட்ஜ் பண்ண வந்திருந்தார். ஸோ அவர் பார்த்துட்டு எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். இவங்க அந்த ரெட் கலர் சாரி இருக்காங்களே, இவங்க தான் அந்த முலாய் சுஷிகிர் பண்ணவங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ ஒரு குக்குக்கு என்னங்க வேணும், நல்லா இருக்குன்னு சொல்கிறது தானே. அதுதான் அதை சொன்ன உடனே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ காலையில் நாங்கள் டிஃபன் சாப்பிட்ட, மதியானம் நல்ல ஒரு சாப்பாடு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்டுட்டு எங்கள் டேவை செம்மையாக கம்ப்ளீட் பண்ணோம். அப்புறம் நாங்கள் ஸ்டார்டிங்கும் ஈட்டிங்கு எண்டிங்கும் ஈட்டிங்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து அவங்கவுங்க ஊருக்கு கிளம்புறது தாங்க. இந்த நாள் எங்களுக்கு செம்ம செலிப்ரேஷன் டேவாக இருந்ததுன்னு சொல்லணும். ஸோ எங்களுக்கு இந்த நாள் ரொம்ப ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னொன்று முக்கியமான விஷயம், எங்களுக்கு இங்கே ஒரு கிஃப்ட் ஹேம்பர் கிடைச்சது. அது உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சோம். இது பிஜி நாயுடுவோட கிஃப்ட் ஹேம்பர். எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிஃப்ட் கிடைச்சது. நமக்கு சோறு தான் முக்கியம் இல்லை, சோறை கிஃப்ட்டை அப்புறம் எப்படிங்க, அதுதான் செம்ம ஹாப்பி இல்லை. எங்களுக்கு இந்த கிஃப்ட் செம்ம ஹாப்பிங்க. ஓப்பன் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். உள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருந்ததுங்க. ஒவ்வொரு ஸ்வீட்டும் சூப்பர் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கீ இது பன் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நட்ஸ் இருந்தது, மிக்சர் இருந்தது, முறுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் மைசூர் பாக் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு ஸ்வீட் போட்டிருந்தாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். சாப்பிட்டோன்னே ஃப்ளாட்டுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நட்ஸ் லட்டுன்னு இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கொடுத்தாங்க. எல்லா வெரைட்டியும் எல்லோரும் ட்ரை பண்ணோம். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அப்புறம் மிச்சம் மீதியில் எடுத்துகிட்டு வீட்டில் பொறுமையாக சாப்பிட்டுக்கலான்னு நடையை கட்டியாச்சுங்க. எங்கேனாலும் சூப்பராக போச்சு. வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.